ஆத்ம வணக்கம். அன்பும் ஆனந்தமும் நிறைந்த நித்தியமான ஆத்மாக்களுக்கு குரு மகரிஷியின் பரிபூரணமான ஆசீர்வாதங்கள். நீங்க அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய அடிப்படை கல்வியை பத்தி இந்த காணொளியில நான் பேச போறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். நீங்க இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைய பிறந்துட்டோம், வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இல்ல பிறந்துட்டோம், இதுக்கு முன்னாடி பிறந்தோமா தெரியாது, இதுக்கப்புறம் பிறக்க போறோமா தெரியாது, கிடைச்ச இந்த வாழ்க்கையை முழுமையா அனுபவிச்சு ஆனந்தமா வாழணும் அப்படின்னு விரும்புறீங்களா? இப்போ உங்களுடைய பதில் ஆமா, நான் இந்த வாழ்க்கைய அனுபவிச்சு நிம்மதியா வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த காணொளி உங்களுக்கானது. பணம் சம்பாதிக்கிறதுக்காக, நல்ல வேலை கிடைக்கிறதுக்காக பல வருஷங்கள் படிக்கிறோம். ஆமாண்ணா, பல வருஷங்கள் போராடி படிக்கிறோம். இந்த படிப்பை படிச்சா இந்த வேலை கிடைக்கும், இந்த வேலை கிடைச்சா இவ்வளவு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு பல தரவுகளை நம்ம ஆய்வு செய்து அதற்காக ஒரு கல்வியை தேர்ந்தெடுத்து நம்ம படிக்கிறோம். வெளிநாட்டுக்கெல்லாம் கூட போய் நம்ம படிக்கிறோம். ஆமாண்ணா, ஆனா நாம பிறந்த நாளிலிருந்து இந்த உடலை விட்டு பிரியக்கூடிய நாள் வரைக்கும், இந்த உயிர் நம்மளை விட்டு பிரியறது வரைக்கும் நம்ம தொடர்ந்து பயணம் செய்ய போறோம் இல்லையா? இந்த வாழ்க்கைங்கிறது பயணம் தானே. அப்படி தொடர்ந்து பயணம் செய்ய போகக்கூடிய இந்த வாழ்க்கைய ஆனந்தமா, மன நிம்மதியோட, தெய்வீகமா வாழ்வதற்கு எந்த கல்வி ஞானத்தை எங்க நாம படிச்சிருக்கோம்? பணம் சம்பாதிக்கிறதுக்கு படிச்சிருக்கோம், வேலை வாய்ப்புகளுக்காக படிச்சிருக்கோம். ஆனா இந்த வாழ்க்கைய நிம்மதியா தெய்வீகமா அனுபவிச்சு வாழ்வதற்கு எந்த கல்வி ஞானத்தை எங்க நாம படிச்சிருக்கோம்? இது வரைக்கும் யாராவது இப்படி ஒரு கல்வி ஞானம் இருக்கு, இதை நீ அவசியம் படிக்கணும் அப்படின்னு நமக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? சிந்திச்சு பாரு. நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க அப்படியே கற்பனையிலேயே செய்து பாரு. ஒரு சில மணி நேரம் நம்ம பயணம் செய்யணும் அப்படின்னு சொன்னா கூட அந்த பயணம் சுகமா இருக்கணும்னு நம்ம விரும்புறோம். ஒரு புகை வண்டியிலையோ அல்லது ஒரு பேருந்துலையோ நம்ம பயணம் செய்தா கூட ஒரு ரிசர்வேஷன் பண்ணிக்கிறோம். எனக்கு இந்த இருக்கை அல்லது இந்த படுக்கை எனக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறோம். குளிர்சாதன வசதியெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறோம். அப்படி சுகமா பயணம் செய்யணுங்கிறதுல விருப்பமா இருக்கும். ஒரு சில மணி நேரம் பயணம் செய்யறதுக்கு இவ்வளவு திட்டமிடுதலை நம்ம செய்யறோம்ல. யோசிச்சு பாருங்க, 80 வருஷமோ அல்லது அதற்கு மேலேயோ நம்ம வாழப்போறோம் அப்படின்னா நம்ம வாழப்போற இந்த வாழ்நாள் முழுவதும் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் சுகமானதாக இருப்பதற்கு நாம எந்த திட்டமிடுதலை செஞ்சிருக்கோம்? இதுவரைக்கும் இந்த வாழ்க்கை பயணம் சுகமானதாக, தெய்வீகமானதாக இருப்பதற்காக நாம என்ன திட்டமிடுதலை செஞ்சிருக்கோம்? என்ன கல்வி ஞானத்தை கத்திருக்கோம்? நான் கேட்கறது சரிதானுங்களே? இப்ப நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியம், ரொம்ப கவனமா கவனிங்க. இந்த வாழ்க்கை பயணம் கவலைகள், துன்பங்கள், பிரச்சனைகள், இந்த கடன் சுமைகள்லாம் இல்லாம உடல் மன ஆரோக்கியத்தோட, மன நிம்மதியோட, மன நிறைவோட, அன்பு நிறைந்த குடும்பத்தோட, நிறைந்த பொருளாதார வசதியோட, சகல ஐஸ்வர்யங்களோட, ஆனந்தம் நிறைந்த தெய்வீக வாழ்க்கை பயணமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அடிப்படையான கல்வி இருக்கு. இந்த தெய்வீக வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்றதுக்குன்னு ஒரு கல்வி இருக்கு. அந்த அடிப்படையான கல்வியை நாம இது வரைக்கும் படிக்கல. அந்த அடிப்படையான கல்வி என்ன தெரியுங்களா? இறைவன் நமக்காக கொடுத்த, நம்முடைய முன்னோர்களும் சித்தர்களும் நமக்காக கொடுத்த அறமும் ஆன்மீகமும் இணைந்த கல்வி. அறமும் ஆன்மீகமும் இணைந்த கல்வி. ஒரு சின்ன தொழிலை செய்யணும் அப்படின்னா கூட ஒரு சரியான கல்வி நமக்கு தேவைப்படுது. அப்ப இந்த வாழ்க்கையை சரியா வாழ்வதற்கு அறமும் ஆன்மீகமும் இணைந்த கல்வி அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு கல்வி இருக்குன்னு நமக்கு இது வரைக்கும் தெரியல, அதனால நம்ம படிக்கல. இதான் ஆன்சர், இதுதான் இதுக்கான பதில். இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு கல்வி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. வேலைக்கு போறதுக்கு கல்வி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், மற்ற விஷயத்துக்கெல்லாம் கல்வி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இந்த வாழ்க்கையை சுகமானதாக வாழ்வதற்கு ஒரு கல்வி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல, அதனால நாங்க படிக்கல. இப்படி ஒரு கல்வி இருக்குன்னு யாரும் எனக்கு சொல்லி தரல, அதனால நான் படிக்கல. அப்படிதானுங்களே? இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிங்க, அடியேன்னு சொல்லி கொடுக்கிறேன். இந்த வாழ்க்கைய நிம்மதியா, திருப்தியா,
ஆனந்தமா வாழ்றதுக்குன்னு அறமும் ஆன்மீகம் அப்படிங்கக்கூடிய ஒரு கல்வி இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப இந்த வாழ்க்கைய நீங்க எது நாள் வரைக்கும் வாழ போறீங்களோ அந்த வாழ்க்கை பயணத்தை சுகமானதாக வைத்துக் கொள்வதற்காக, இந்த வாழ்க்கையை நிம்மதியா திருப்தியா மனநிறைவோடு வாழ்றதுக்காக அறமும் ஆன்மீகமும் இணைந்த ஒரு கல்வி இருக்கு. இதுதான் அடிப்படை கல்வி. இதுதான் உண்மையான கல்வி. ஒவ்வொரு தனி மனிதனும் படிக்க வேண்டிய அடிப்படை கல்வி. இந்த கல்வியை தான் நாம படிக்கணும். இந்த கல்வியை நாம படிக்காம இந்த வாழ்க்கையினுடைய பயணத்தை நம்மால நிறைவு செய்ய முடியாது. நிறைவான பயணமாக இருக்காது. அப்ப எங்க தவற விட்டுருக்கோம்னு பாத்தீங்களா நம்ம வாழ்க்கைய? இந்த வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் கற்பனைகள்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் வச்சிருக்கோம். வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும், கார் வாங்கணும், அவரை மாதிரி வாழணும், இவரை மாதிரி வாழணும், இதை படிக்கணும், அதை படிக்கணும், எல்லாம் இருக்கு நம்ம கிட்ட. வசதி வாய்ப்புகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. மன நிம்மதி இருக்கா? உடல் நலம் மேம்பாடு இருக்குதா? திருப்தி இருக்குதா? வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இருக்குதா? ஒரு சுகம் இருக்குதா? கேள்விக்குறி தான் இருக்கு. அப்ப இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு இருக்கக்கூடிய இந்த அடிப்படை கல்வி ரொம்பவும் முக்கியமானது. இதை நாம படிக்க தவறிட்டோம். இந்த கல்வியை நாம படிக்காததுனால தாங்க நாம எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், நம்ம நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்றோம். கடன் பிரச்சனைகளை, கவலைகளை, துன்பங்களை, துயரங்களை, நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்றோம். இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணத்தை நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? எனக்கு விதி சரியில்லை, கர்மா சரியில்லை, ஏன் கடவுளே என்னை இப்படிதான் தண்டிக்கிறார் அப்படின்னு கடவுளை நம்ம குறை சொல்றோம், மற்றவர்களை குறை சொல்றோம். அடியேன்னு சொல்றேன், இனிமே நீங்க யாரையும் குறை சொல்ல வேண்டாம். ஏன்னா நீங்க அறமும் ஆன்மீகமும் இணைந்த அடிப்படை கல்வியை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, அதன்படி நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இந்த வாழ்க்கை சுகமானதாக, ஆனந்தமானதாக, நிம்மதியானதாக மாறிடும். இனிமே நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டாம். இந்த அடிப்படையான ஆன்மீகம் சார்ந்த, அறம் சார்ந்த இந்த கல்வி ஞானம் ஒரு மனிதனுடைய உள்ளார்ந்த வாழ்க்கையை மாற்றக்கூடியது மட்டுமல்ல. நல்லா கவனிச்சுக்கீங்க. உள்ளார்ந்த நிலையை மாற்றக்கூடியது மட்டுமல்ல, உள்ளார்ந்த வாழ்க்கையை மாற்றக்கூடியது மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நொடியையும் உயிர்ப்போடு அனுபவிச்சு ஆனந்தமான தெய்வீக வாழ்க்கையை உங்களை வாழ வைக்கும். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. ஒவ்வொரு நொடியையும் உயிர்ப்புடன் அனுபவிச்சு வாழக்கூடிய வாழ்க்கையை அது உங்களுக்கு கொடுக்கும். இதுக்கு மேல வேற என்னங்க கல்வி வேணும்? இல்லை இதை காசு கொடுத்து, பணம் கொடுத்து, சொத்தை கொடுத்து இதை வாங்க முடியுமா? ஒவ்வொரு நொடியையும் இன்பமாக, சுகமானதாக, ஆனந்தமாக, நிம்மதியாக, உயிர்ப்போடு அனுபவிக்கக்கூடிய அந்த தன்மை பணம் கொடுத்து வாங்கிட முடியுமா? இது அறம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த கல்வியால மட்டும்தான் உங்களால் அனுபவிக்க முடியும். இந்த அடிப்படையான, இந்த உண்மையான, முதல்ல படிக்க வேண்டிய இந்த கல்வி ஞானத்தை தான் நாம இது வரைக்கும் படிக்கல. இதை தவிர மற்ற எல்லா கல்வி ஞானத்தையும் நம்ம படிச்சிட்டோம். இந்த கல்வி ஞானத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சமூக பொறுப்பை தான் இப்போ நாம செய்துக்கிட்டு இருக்கோம். இதை சாதாரணமா செய்யல, ஒரு இறை சேவையா, ஒரு இறை பணியா இதை நம்ம செய்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் இந்த அடிப்படை கல்வியை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்திருக்கோம். ஒரு சங்கல்பம் எடுத்திருக்கோம். நம்ம குரு மகரிஷி ஆத்மஞான வித்யாபீடம் கடந்த ஒரு 25 வருஷமா ஆத்மஞானம் சார்ந்த, முக்தி சார்ந்த பல்வேறு விதமான தியான வகுப்புகளை, ஆன்மீகத்தினுடைய உச்சமான வகுப்புகளை நடத்திட்டு இருக்கு. அதோட மட்டுமில்ல, இந்த குரு மகரிஷி ஆத்மஞான வித்யாபீடத்தினுடைய அமைப்பை விரிவாக்கம் செய்வதற்காக எங்களுடைய மாணவர்கள், எங்களுடைய சாதகர்கள் நிறைய படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 155 நூல்களுக்கு மேல நம்ம எழுதியிருக்கோம். எங்க மாணவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இதே நேரத்துல ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதரும் அறம் சார்ந்த கல்வியை கத்துக்கிட்டு தான் வாழணும். இந்த அடிப்படை கல்வியை கத்துக்காம அவர்கள் இந்த வாழ்நாள்ல இந்த உயிர் இந்த உடலை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த அறம் சார்ந்த கல்வியை இறைப்பணியா நம்ம எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கோம். எந்த விதமான கட்டணமும் நம்ம வாங்குறதில்லை. இதை ஒரு இணைய வழி சத்சங்கத்தின் வாயிலாகவே கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த கல்வி ஞானத்தை நான் உங்களுக்கும் சொல்லி தான் கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி கேட்கட்டுமா? திரும்ப திரும்ப கேள்வியா? நம்ம குழந்தைங்களை கொண்டு போய் எல்கேஜியில் சேர்ப்போம்ல, யூகேஜியில சேர்க்குறோம்னு வச்சுக்கோங்க. எல்கேஜி யூகேஜியில் சேர்க்குறோம்னா முதல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஒரு நுழைவுத் தேர்வு தேவைப்படுது, ஒரு தகுதி தேவைப்படுது. இதுக்கெல்லாம் நம்மளை தகுதி பார்த்து தானே சேர்க்குறாங்க. ஆனால் இந்த வாழ்க்கையை மட்டும் பாருங்களேன். எந்த கல்வியும் கற்காம, எந்த கல்வியையும் படிக்காம, எந்த பயிற்சியும் பெறாம, எந்த விழிப்புணர்வும் இல்லாம நான் சரியா வாழணும், எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்கறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? நான் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான எந்த கல்வியும் கத்துக்கல,
எந்த செயல்முறை பயிற்சிகளையும் நான் செய்யலை. ஆனாலும் நான் நல்லபடியாக இருக்கணும், எனக்கு துன்பம் வரக்கூடாது, துயரம் வரக்கூடாது, கடவுள் என்னை தண்டிக்கக்கூடாது, யாரும் என்னை வந்து பாதிச்சிடக்கூடாது, எல்லாம் அப்படியே இருக்கணும், சரியாக இருக்கணும் அப்படின்னா இது எந்த விதத்துலையா நியாயமாக இருக்கு அவங்களுக்கு? அப்போ இந்த கல்வியை நாம் படிச்சுட்டு அதன்படி வாழ்ந்தோம்னா தெய்வீக வாழ்க்கையை மட்டும்தான் நம்ம வாழ்வோம். இந்த வாழ்க்கையில் போராட்டமே இருக்காது. அதனால தான் அடியேன்னு சொல்கிறேன், இந்த வாழ்க்கையை முதல்ல முழுமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு, இந்த வாழ்க்கையை ஆனந்தமாக அனுபவிக்கிறதுக்கு, இந்த வாழ்க்கையை தெய்வீகமாக மாற்றுவதற்கு தேவையான அறமும் ஆன்மீகமும் இணைந்த அடிப்படை கல்விஞானத்தை உங்களுக்கு அடியேன் கற்றுக் கொடுக்குறேன். ஒரு குருவாக என்னுடைய சமூக பொறுப்பு என்ன? இங்க இருக்கக்கூடிய நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு நமக்கு இறைவன் கொடுத்த கல்விஞானத்தை பகிர்ந்து கொடுக்கணும், அவ்வளவுதானே. இதை இறை சேவையா செய்யணும்னு முடிவு பண்ணியாச்சு, இறைப்பணியா செய்யணும்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால நம்ம என்ன செய்யறோம்னா, அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த அடிப்படை கல்விஞானத்தை எந்த விதமான கட்டணமும் இல்லாம தெய்வீக வாழ்க்கை அறமும் ஆன்மீகமும் இணைந்த பயணம் அப்படிங்கக்கூடிய தலைப்புல இணைய வழி வாயிலாக, சத்சங்கத்தின் வாயிலாக, இப்போதான் வந்து உங்களுக்கு நேரடி வகுப்புகள்னா நம்மளுடைய எல்லா நகரங்களுக்கும் சென்று எல்லா மக்களையும் சந்திக்கிறது சிரமமா இருக்கும் இல்லையா? அதற்கு தானே நமக்கு ஒரு தொழில்நுட்பம் கொடுத்துருக்கு, ஜூம் மீட்டிங், கூகுள் மீட்லாம் சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி இணைய வழி வாயிலாக நம்ம ரெண்டு பேரும் உரையாடுவோம். அந்த சத்சங்கத்தின் வாயிலாக உங்களுக்கு இந்த கல்விஞானத்தை கற்றுக் கொடுக்கறது நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். அப்படி முடிவு செய்து சில வருஷமா இந்த கல்விஞானத்தை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த காணொலி இப்போ நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த குரு மகரிஷி சொல்றது சரிதான், இந்த அடிப்படை கல்விஞானத்தை நம்ம கத்துக்கிட்டா நம்மளுடைய வாழ்வியை நல்லா இருக்கும் நீங்க உணர்ந்தீங்கன்னா, உடனே இந்த இணையவழி சத்சங்கத்துல கலந்துக்கிறதுக்காக உங்க பேரை நீங்க பதிவு செய்துக்கீங்க. அடியனுடைய அன்பு விருப்பம் என்ன தெரியுங்களா? நீங்க உங்களுடைய தொழில் சார்ந்து உங்களுடைய வேலை வாய்ப்புக்காக நீங்க நிறைய படிச்சுக்கிங்க, அதெல்லாம் படிக்கணும். உங்களுடைய வசதி வாய்ப்புகளை நீங்க உருவாக்கிங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இந்த வாழ்க்கையில நாம இந்த வாழ்க்கையை இந்த சமூகத்துக்குள்ளார வாழ்றோம், இந்த உலகத்துக்குள்ளார நம்ம வாழ்றோம். அப்ப இது இங்க இருக்கக்கூடிய ஒரு சில நெறிகள் இருக்குது. இந்த வாழ்க்கையை நம்ம இங்க எப்படி வாழணுங்கிறதுக்கு சில நெறிகள் இருக்குது. அதுல ரெண்டு முக்கியமான நெறி அறமும் ஆன்மீகம். அதனால இந்த நெறியை தெரிஞ்சுக்காம நம்ம வந்து இறந்து போயிடக்கூடாது. என்னுடைய கவலை அதுதான். இந்த உயிர் இங்க வந்திருக்குது, திரும்ப இந்த உயிர் வெளியில போகிறதுக்கு முன்னாடி இந்த நெறிகளை தெரிஞ்சு அதை நாம பயன்படுத்தி அதன் பிரகாரம் வாழ்ந்து இந்த பயணத்தை சரியா நிறைவு செய்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெளியில போகணும். இந்த உயிர் அப்பதான் வெளியில போகணும். அப்பதான் இறைவன் விரும்பக்கூடிய அந்த மரணம் இல்லாத பெருவாழ்வும் நமக்கு கிடைக்கும். அதனால இந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும்னு நான் விரும்புறேன். இந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திட்டு இந்த கல்விஞானத்தை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா தெய்வீக வாழ்க்கையாக மாறும். உங்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நொடியையும் உயிர்ப்போட அனுபவிச்சு நீங்க வாழ்வீங்க. அதோடு மட்டுமல்ல, நம்ம நாமே முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடிய தன்னைத்தானே உணர்தல்னு சொல்றோம் இல்லையா, அந்த உணர்தல் உங்களுக்கு ஏற்படும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த தெய்வீக பேராற்றலை வெளிப்படுத்தக்கூடிய விழிப்புணர்வு உங்களுக்கு ஏற்படும். இந்த வாழ்க்கை பயணத்தை இறைவன் விரும்புகிறபடி நிறைவு செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இறைவன் அருளிய தெய்வீக வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியும் அனுபவிச்சு வாழ்வதற்கு உதவி செய்யக்கூடிய தெய்வீக வாழ்க்கை அறமும் ஆன்மீகமும் இணைந்த பயணம் என்ற தலைப்புல நாங்க நடத்தக்கூடிய மேன்மையான இணைய வழி சத்சங்கத்துல நீங்க கலந்துகிட்டு பயன்பெறணும்னு நாங்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த சத்சங்கத்துல கலந்துக்கிறதுக்கு எந்த விதமான கட்டணங்களும் இல்லை. இந்த சத்சங்கத்துல கலந்துக்கிறதுக்கு நீங்க இங்க கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்க பேரை பதிவு செய்துக்கிட்டா போதுமானது. இந்த இணைய வழி சத்சங்கத்துல நாம சந்திப்போம். தெய்வீக வாழ்க்கையை வாழ்வோம். குரு மகரிஷியினுடைய ஆசீர்வாதங்கள்.